ஃபைனலா இந்தியால Xiaomi அவங்களுடைய flagship series Mi11 series launch பண்ணிட்டாங்க. So series அப்படி சொல்லும்போது மூணு ஸ்மார்ட்போன் கொண்டு வந்திருக்காங்க. Mi11 Ultra, Mi11X, Mi11 Pro. So இன்னைக்கு வீடியோல நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க Mi11X இந்த ஸ்மார்ட்போனுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். So Mi11X அப்படின்னு சொல்லும்போது இது ரீபிராண்ட் ஆகி தான் இந்தியால லான்ச் ஆயிருக்கு. சைனால Redmi K40 இந்த பேர்ல லான்ச் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் குளோபலா Poco F3 இந்த பேர்ல லான்ச் பண்ணி இந்தியால Mi11X இந்த பேர்ல ஃபைனலா launch ஆயிடுச்சு. ரீபிராண்ட் ஆனா என்ன, பேர் மாறினா என்ன, இதோட ஸ்பெசிபிகேஷன் அண்ட் பிரைசிங் எவ்வளவு தூரம் பெஸ்டா இருக்குன்னு இந்த வீடியோல பார்த்தலாம். சோ வீடியோ தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Mi11X உடைய பிரைஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட அவுட்லுக் ஆர் டிசைன் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி Redmi Note 10 Pro ஒரு வித்தியாசமான கேமரா மாடல், அதே சமயத்துல ஒரு ஸ்லீக் பினிஷ்ல கொடுத்திருந்தாங்களோ Mi11X உங்களுக்கு ஒரு ஸ்லீக் பினிஷ் கேமரா மாடலும் ரொம்பவே வித்தியாசமா கொடுத்திருக்காங்க. அதே சமயத்துல பேக் பேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் பேக் பேனல், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்திருக்கிறதுனால பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பேக் பேனல் உங்களுக்கு ஃப்ராஸ்டட் பேக் பேனலா கொடுத்திருக்கிறதுனால கிளாசி மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்சஸ் கேட்ச் பண்ணாது. அதே ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே இன் ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராஸ்டட் பேக் பேனல் அப்படிங்கறதுனால நல்லா தான் இருக்க போகுது. பட் இதுல போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் இதுல மிஸ்ஸிங். எஸ், இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க கொடுத்திருக்கலாம். ஆனா இதுல 3.5mm ஆடியோ ஜாக் இல்லாம தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அதே சென்சார்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்திருக்காங்க. Xiaomi சொல்ல வேண்டாம், எப்பவுமே பெஸ்டா குவிக்கா அக்யூரேட்டா தான் கொடுப்பாங்க. அதே டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மேசிவ் டிஸ்பிளே சைஸ் 6.67 inches Full HD Plus Super AMOLED பேனலோட கொடுத்திருக்காங்க. சோ இந்த Super AMOLED பேனல் E4 AMOLED பேனல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த E4 AMOLED பேனல் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன் கம்மியா இருக்கும். யூசுவலா இருக்கக்கூடிய AMOLED பேனல்ஸை விட இந்த பேனல்ல உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன், பவர் கன்சப்ஷன் கம்மியா இருக்கும். அதாவது 15% கம்மியா இருக்கும் அப்படிங்கறது தான் அவங்க கோட் பண்றாங்க. ரியல் டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ரெசல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1080 x 2400 பிக்சல் ரெசல்யூஷன். ஃப்ரண்ட் பேனலும் கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்திருக்காங்க. கூடவே HDR10 சப்போர்ட்டும் இருக்கு. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 900 nits to 1300 nits கொடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு டே லைட்டா இருக்கட்டும், இன்டோர் அவுட்டோர் எல்லாத்துலயுமே உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லாவே இருக்கும். அதே சமயத்துல AMOLED பேனல் சொல்லவே வேண்டாம், டிஸ்பிளே செக்மெண்ட் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. அதே பெர்ஃபார்மன்ஸ்க்கு Qualcomm Snapdragon 870 கொடுத்திருக்காங்க. சோ இது 7 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.2 GHz கொடுத்திருக்காங்க. சோ இது 865 பிளஸ் அளவுக்கு தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளாக் ஸ்பீட் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. மத்தபடி நீங்க ஒருவேளை 865 பிளஸ் எப்படி யூஸ் பண்ணிருந்தீங்களோ அதை விட ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் இங்க நீங்க ஃபீல் பண்ணுவீங்க 870ல. பெரிய அளவுல வித்தியாசம் இருக்காது. பட் இது ஒரு லேட்டஸ்ட் சிப்செட் 7 nanometerல ப்ராசஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு டே டு டே யூசேஜா இருக்கட்டும், ஹை ஹெண்ட் கேமிங்கா இருக்கட்டும், நார்மல் கேமிங்கா இருக்கட்டும், எல்லாமே இது பெஸ்டா ஹேண்டில் பண்ணும். இதோட GPU Adreno 650 கொடுத்திருக்காங்க. சோ கேமிங் செக்மெண்ட் சொல்லவே வேண்டாம், ஹை ஹெண்ட் கிராபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணும். இது எப்படி 865 பிளஸ் உங்களுக்கு எந்த லாகுமே இல்லாம ஃப்ரேம் டிராப்ஸும் இல்லாம ஹேண்டில் பண்ணுச்சோ அதே அளவுக்கு இதுவும் உங்களுக்கு பெஸ்டா ஹேண்டில் பண்ணும். சோ இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். கூடவே ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ற வகையில இது UFS 3.1 LPDDR5 ரேமோட கொடுத்திருக்காங்க. சோ மல்டி டாஸ்கிங்கும் இது ஈஸியா ஹேண்டில் பண்ணும். சோ ஓவரால் இந்த சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், ஹை ஹெண்ட் கேமிங்காக தான் ஸ்மார்ட் போன் அப்படின்னாலும் எல்லாமே இது உங்களுக்கு பெஸ்டா ஹேண்டில் பண்ணி தரும். அதோட Mi11X ஒரு 5G ஸ்மார்ட் போனா இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. சோ 5G அப்படின்னு சொல்லும்போது Snapdragon 870 கூட X55 மோடம் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த X55 தான் உங்களுக்கு 865 பிளஸ்லயும் 5G கொடுப்பாங்க. சோ அதே மாதிரி தான் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். சோ 5G கேப்பபிலிட்டி பெஸ்டா இருக்கு. பட் 5G ரேடியோ பேண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க N77 and N78 ரெண்டு ரேடியோ பேண்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு ரேடியோ பேண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால ட்ராய் கொடுத்திருக்க லிஸ்ட்ல தற்சமயம் இல்ல, மேபி ஃபியூச்சர்ல வரலாம், வராமலும் போகலாம். சோ ஒருவேளை 5Gக்காக இந்த ஸ்மார்ட் போன் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா தற்சமயம் இது இந்தியால கம்பேட்டபிள் இல்ல. ஃபியூச்சர்ல இது கம்பேட்டபிளா இருக்குமா அப்படிங்கறது இப்ப சொல்ல முடியாது. இந்தியால 5G வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கரெக்டா சொல்ல முடியும். அடுத்ததான் Mi11X உடைய கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் லைன் அப்ல கொடுத்திருந்தோம். இது 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரால கொடுத்திருக்காங்க. சோ 48 மெகா பிக்சல் நம்பர்ல போக கூடாது அப்படின்னு சொன்னாலும்
பண்றீங்கனாலும் வந்து ரெட்மி வந்து மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த 48 மெகா பிக்சல் வந்து உங்களுக்கு ட்ரூ 48 எல்லாம் கிடையாது, பிக்சல் பெண்டிங் டெக்னாலஜில தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் லெவலுக்கு மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து கேமராவும் கொஞ்சம் இவங்க அப்கிரேட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். பட் இது 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், சப்போர்ட்டிவா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பஞ்ச் ஹோல் நாச்ல 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல மற்ற ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து OIS அதாவது ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுக்குறாங்க. பட் இதுல வந்து AIS சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயமும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா டீசென்டா கொடுத்துருக்காங்க. எப்பவுமே Xiaomi இது நல்லா தான் இருக்கும், இதுவும் பெஸ்டா தான் இருக்கு. ஸோ ரியர் சைட்ல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கலாம். அதே வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 4K 30 FPS இதை சப்போர்ட் பண்ணும். நீங்க பிளர் வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணலாம். அதே ரெட்மி நோட் 10 ப்ரோ எல்லாம் உங்களுக்கு பிளர் வீடியோ சப்போர்ட் கிடையாது. இதுல பிளர் வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சைட்ல நீங்க பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ரோலையும் நீங்க வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ்வலா ரெட்மில என்ன இருந்ததோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுலயும் அவைலபிளா இருக்கு. அதே ஆடியோ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே Xiaomi டிசப்பாயிண்ட் பண்ணதில்லை. இதுலயும் டுவெல் ஸ்பீக்கர்ஸ் வருது, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் எல்லாம் இருக்கு. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பெஸ்டா தான் இருக்கு. கூடவே வந்து ஹாப்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மோட்டர் இந்த வைப்ரேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ வைப்ரேஷன் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஹாப்டிக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். அதோட பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லீக்கா இருக்கணும். அதனால வந்து 5000 6000 போகாம 4520 mAh கொடுத்துருக்காங்க. அதனால இதோட வெயிட் வந்து 196 கிராம்ஸ். கூடவே வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் பேட்டரி வந்து பெஸ்டா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. 1 ஹவர்க்குள்ள உங்களுக்கு சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ரெட்மி நோட் 10 ப்ரோ எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கூட ஆகும். பட் இங்க ஆப்டிமைசேஷன் பிளாக்ஷிப் இல்லையா, ஆப்டிமைசேஷன் பெட்டரா இருக்கிறதுனால 1 ஹவர்க்குள்ள உங்களுக்கு 100% சார்ஜ் ஆயிடும். ஸோ இந்த ஸ்பெசிபிகேஷனோட இதோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 29,999 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 31,999. ஸோ இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ரீ புக்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 24th அதாவது இன்னில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே வந்து இதை நீங்க ஃபர்ஸ்ட் சேல்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னா 27th இருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ப்ரீ புக்கிங்லயும் சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே நீங்க ஃபர்ஸ்ட் சேல்ல பர்ச்சேஸ் பண்றீங்கனாலும் ஆஃபர்ஸ். ஸோ ஆஃபர்ஸ் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா HDFC கிரெடிட் கார்டு அப்படின்ற மாதிரி தான் இங்க ரிவ்யூல இருக்கு. பட் இவங்க டீசர்ஸ்ல வந்து HDFC கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் உள்ள ஆஃபர் செக்மெண்ட்ல போய் பார்த்தா வெறும் கிரெடிட் கார்டு மட்டும் தான் இருக்கு. மேபி புக் பண்ணி பார்க்கும்போது டெபிட் கார்டு ஒர்க் ஆதான்னு நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. பட் உள்ள வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த ஸ்மார்ட் போனை நீங்க லான்ச் பிரைஸ்ல வாங்கினாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஆஃபர்ல வாங்கினாலும் சரி, ஸ்பெசிபிகேஷன்ஸ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட் ரொம்பவே பெஸ்டா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அல்டிமேட்டா இருக்கு, பேட்டரி ஆப்டிமைசேஷனும் பெஸ்டா பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 3 செக்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் செல்ஃபி கேமரா அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ரியர் சைட்ல மட்டும் 64 மெகா பிக்சல் OIS சப்போர்ட் அப்படின்னு கொடுத்திருந்தா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லா பிராண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஃபீச்சரோட கொடுத்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். கூடவே 3.5mm ஆடியோ ஜாக்கோ இருந்திருந்தா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். ஸோ Mi11X இந்த ஸ்மார்ட் போன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தவறாம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.